வணக்கம் பானு. அதாவது அமலாக்கத்துறை வந்து அந்த டாஸ்மாக் மேலாண் இயக்குனர் விசாகனிடம் வந்து 5 மணி நேரத்திற்கு மேலாக வந்து விசாரணை செய்தார்கள். அதாவது காலையிலே வந்து விசாகன் அவர்களது இல்லத்தில் அமலாக்கத்துறை அதிகாரிகள் வந்து சோதனை செய்தார்கள். சோதனையின் பொழுது அந்த அந்த ஐஏஎஸ் அதிகாரி விசாகன் என்பவர் வந்து அந்த ஒரு சிலரிடம் வந்து வாட்ஸ்அப் சாட்டில் உரையாடிய இந்த ஸ்கிரீன்ஷாட் எல்லாம் வந்து கிழித்து வெளியே போடப்பட்டிருந்ததாக அங்க போடப்பட்டிருந்தது. அந்த ஸ்கிரீன்ஷாட் எல்லாமே வந்து கைப்பற்றி அமலாக்கத்துறை அதிகாரிகள் இதனை விசாரணை செய்தார்கள். அங்கேயே வந்து அவர்களது இல்லத்திலே 8 மணி நேர சோதனை என்பது நடைபெற்றது. இந்த சோதனையின் மேல் விசாரணை இருக்கிறது என்கின்ற காரணத்தினால் ஐஏஎஸ் அதிகாரி, அதாவது டாஸ்மாக் மேலாண் இயக்குனர் விசாகனை வந்து நுங்கம்பாக்கத்தில் உள்ள அமலாக்கத்துறை அலுவலகத்திற்கு அமலாக்கத்துறை அதிகாரிகள் வந்து விசாகனை அழைத்து வந்தார்கள். சரியாக 3:30 முதல் 4 மணி அளவில் வந்து அமலாக்கத்துறை அதிகாரிகள் அலுவலகத்திற்கு அழைத்து வந்தார்கள். தொடர்ந்து விசாரணை என்பது நடைபெற்றிருந்தது. கிட்டத்தட்ட 5 மணி நேரத்திற்கு மேலாக விசாரணை என்பது நடைபெற்றது. அதில் வந்து பல கேள்விகளை வந்து கேட்கப்பட்டதாக நமக்கு தகவல் கிடைத்திருக்கிறது. இதனிடையில வந்து வழக்கறிஞர்கள் வந்து அங்க அமலாக்கத்துறை அலுவலகத்திற்கு வந்தார்கள். அதற்கு விசாகன் வந்து வெளியே வரும் பொழுது சரியாக அதற்கு முன்னதாக அதிகாரிகள் ஒருவர் வந்தார். அதிகாரி போனதுக்கு முன்னதாகவே வந்து சிறிது நேரத்திலே வந்து விசாகனுடைய விசாரணை என்பது நிறைவடைந்ததாக நமக்கு வந்து தகவல் கிடைத்திருக்கிறது. இன்னும் வந்து விசாகன் அவர்களை வந்து வீட்டிற்கு அழைத்து சென்றதாக அவர்களுடைய வழக்கறிஞர் வந்து நமக்கு தகவல்களை தெரிவித்தார்கள். இனியும் வந்து விசாரணை தொடரும் என்றுதான் நமக்கெல்லாம் வந்து முதற்கட்டமாக தகவல் கிடைத்திருக்குது. தற்பொழுதைய நிலவரப்படி 12 இடங்களிலுமே வந்து தொடர்ந்து சோதனை நடைபெற்று வருகிறது. இந்த நிலையில விசாகன் அவர்களிடம் வந்து விசாரணை என்பது நிறைவடைந்திருக்கிறது என்பது குறிப்பிடத்தக்கது பானு.